no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். எஸ்டின் ஃபைல்ஸ் தோண்ட இவ்வளோ கிடைக்குதுன்னு எவ்வளோதான் இருக்குது இல்லை இன்னும் தோண்டி முடிக்கல அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஃபைலு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காபாவில் இருக்கிற அந்த புனித துணி அதை வந்து கிஸ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் வந்து ஹஜ் யாத்திரைக்கு போகிறாங்கல்ல, அவங்க வந்து தொடக்கூடிய அவங்களோட அந்த கோரிக்கைகள் மன்றாடல்கள் வந்து நிறைஞ்ச ஒரு இடமா வந்து அது பார்க்கப்படுது. அவங்க வந்து அதை தொடர்றது வந்து ஒரு புனிதமாக கருதுறாங்க. இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, சொன்ன மாதிரி எப்ஸ்டீனும் EIA சேர்ந்த ஒரு பில்லியனரும் வந்து அவங்களோட ஒரு ஃப்ளோரில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிஸ்வா அப்படிங்கிற அந்த துணி மாதிரியே வந்து ஒரு துணி வந்து போர்த்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஃபுல் வந்து பிளாக் துணியாக இருக்கும். அதில் வந்து குரானோட வாசகங்கள் வந்து கோல்டன் இதில் வந்து வரையப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 330 கேலன் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காரு அவர். சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு பின்னாடி வேறு நிறைய தேரி சொல்கிறாங்க. ஆமாம், சில இன்னொன்று நமக்கு டக்குன்னு சல்ஃபியூரிக் ஆசிட் ஒன்று பிரேக்கிங் பேட் ஞாபகம் வரும் சில பேருக்கு, அவங்க வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. ஒரு உடலை கூட அதில் போட்டு கரைச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம், அதாவது ஸ்ட்ராங்கான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சாதாரண வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்தவர். மேக்ஸ் டீச்சர் வந்து எப்படி இவ்வளோ பெரிய வந்து ஒரு ரிங்குக்கு வந்து வந்தார்? ஏன்னா அவரை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசின எவிடன்ஸ் இருக்குது, மஸ்க் பேசினது இருக்குது. அந்த ஃபைல்ஸில் எல்லா நாடுகளோட சேர்ந்த பெண்களோட பெயர்களும் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட உலகத்துக்கே வந்து எதிரான வந்து ஒரு நடவடிக்கையை தான் வந்து 2 பேரும் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க. இல்லை, ஆனால் இவங்களுக்கு இந்த குழந்தைங்க எங்கேருந்து கிடைக்கிறாங்க? சிலர் இவங்க காசாலேருந்து எடுக்கப்பட்ட குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது பொத்தாம் பொதுவாக வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் தான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி எவ்வளோ பேசினாலும் அது வந்து எக்கச்சக்கமாக அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. பல லட்சம் பேஜஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் சமீபத்தில் கிடைக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, அவர் ஆசிட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில மத அடையாளங்களுடைய அந்த புனிதமான அடையாளங்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி விரிவாக தகவல் நம்ம கொடுக்கறதுக்காக பத்திரிகையாளர் திரு மாதவன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். காபாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த துணி இஸ்லாமியர்கள் ரொம்ப புனிதமான ஒரு துணி, அதை வந்து கீழே விரிச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர் வந்து ஆசிட் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் பார்க்குறோம். என்ன நடக்குது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸை தோண்ட இவ்வளோ கிடைக்குதுன்னு எவ்வளோ தான் இருக்குது? இல்லை இன்னும் தோண்டி முடிக்கல அப்படிங்கிறது தான் வந்து தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஃபைலு 30 லட்சம் ஃபைலை வந்து டீகோட் பண்ணுறதுங்கிறது வந்து நடைமுறையில் வந்து கிட்டத்தட்ட இம்பாசிபிள். அது வேறு ஏதோ கோடிங் மாதிரி இருக்குது, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸும் வந்து ஒரு சைட் பை சைடு வந்து உருவாகுது. ஆனால் நமக்கு வந்து நம்ம கண்கள் மூலம் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காபாவில் இருக்கிற அந்த புனித துணி அதை வந்து கிஸ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த காபாவை சுற்றி வந்து துணியால் மூடுறதுங்கிறது வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து செய்யக்கூடிய விஷயம். சொல்லப்போனால் வந்து இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த நிகழ்வு வந்து நடைபெற்றதாக வந்து சொல்கிறாங்க. முன்னாடி எகிப்தில் வந்து அந்த துணிகள் தயாரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து காபா மேலே போர்த்தப்பட்டதெல்லாம் வந்து குறிப்புகள் இருக்குது. அது மொத்தத்திலே வந்து ஒரு புனிதமான இஸ்லாம் அந்த உலகத்தோட மிக முக்கிய ஒரு பாத்தா வந்து அது அறியப்படுது. ஒவ்வொரு வருஷம் வந்து ஹஜ் யாத்திரைக்கு போகிறாங்கல்ல, அவங்க வந்து தொடக்கூடிய அவங்களோட அந்த கோரிக்கைகள் மன்றாடல்கள் வந்து நிறைஞ்ச ஒரு இடமா வந்து அது பார்க்கப்படுது. அவங்க வந்து அதை தொடர்றது வந்து ஒரு புனிதமாக கருதுறாங்க. இது என்ன அப்படின்னா, முழுக்க வந்து சவுதியில் தயாரிக்கப்படக்கூடியது. இது முன்னாடி வந்து வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் சவுதி அப்படின்னு ஒரு அரசாங்கம் அமைஞ்சதுக்கப்புறம் கிங் அப்துல் அஜீஸோட கிஸ்வா காம்ப்ளெக்ஸ்னே ஒன்று இருக்குது. இது தயாரிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு தொழிற்சாலை மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு கம்பெனி வந்து இதை தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோ பட்டு துணிகளை வச்சு இதை மேனுஃபேக்சர் பண்ணி பியூர் கோல்டு அண்ட் சில்வர் வச்சு இதை மேனுஃபேக்சர். இப்போ இது வந்து வெளியே கிடைக்காது. அதாவது இப்போ அது வந்து தனிப்பட்ட நபர் யாருமே அதுக்குள்ள வந்து பங்கேற்கவே முடியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அவங்க தான் வந்து அதை தயாரிப்பாங்க. வருஷத்தில் ஒரு டைம் வந்து அந்த பழைய துணியை எடுத்துட்டு புது துணியை வந்து மாற்றுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ அந்த காபாவில் யூஸ் பண்ணுறது அங்கே மட்டுமே யூஸ் பண்ணுற துணி. ஆமாம், காபாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இஸ்லாமிய அந்த புத்தாண்டு தொடங்குறதுக்கு முந்தின நாள் வந்து அதை மாற்றுவாங்க. அந்த புது வருடங்கள் வந்து தொடங்குறது அப்படிங்கிறத வந்து அறிவிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த துணியை மாற்றுவாங்க. பழைய துணி வந்து அதிலேருந்து எடுக்கப்படுறது வந்து இஸ்லாமிய நாடுகளோட பெரும் தலைவர்கள் இல்லைனா வந்து அறக்கட்டளைகள் அந்த மாதிரி பெரும் புலிகளுக்கு வந்து அதை வந்து சிறிய பீஸ்களை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி. அது வந்து பரவாயில்ல, வணிக ரீதியாக வந்து விற்பனைங்கிறது வந்து கிடையாது. கிஸ்வா துணியை வந்து விற்கிறது கிடையாது. ஆனால் அப்படி வாங்கிக்கிட்டவங்களில் வந்து செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்டாக வந்து மேபி மாறி இருக்கலாம் அப்படிங்கன்னு வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, சொன்ன மாதிரி எப்ஸ்டீனும் EIA சேர்ந்த ஒரு பில்லியனரும் வந்து
அவங்களோட ஒரு ஃப்ளோரில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிஸ்வா அப்படிங்கிற அந்த துணி மாதிரியே வந்து ஒரு துணி வந்து போர்த்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஃபுல் வந்து பிளாக் துணியாக இருக்கும். அதில் வந்து குரானோட வாசகங்கள் வந்து கோல்டன் இதில் வந்து வரையப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். ஸோ அப்படி ஒரு துணி இருக்குது. மேபி இது கிஸ்வாவாக இருக்கலாம். இருந்திருந்தால் அவர்கிட்ட இப்படி போச்சு, புனிதமான ஒரு இதை வந்து அவர் ஏன் வாங்கணும், வாங்கி கார்பெட் மாதிரி அவர் கீழே விரித்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி என்ன வந்து அந்த பண அதிகார பலமா இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இமேஜஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம், யார்கிட்ட இருந்து எப்ஸ்டீன் அதை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியல. இன்னொன்று அவர் எங்கே யூஸ் பண்ணார் அப்படிங்கிறதும் தெரியல. எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நியூ மெக்சிகோவில் ஒரு பண்ணை வீடு இருந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து அவருக்கு ஒரு மேன்ஷன் மாதிரி வச்சுருந்துருக்காரு. இது போக வந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த தீவு ஒன்று. அந்த தீவு ஆக்சுவலாக எங்கே இருக்குது, அந்த அதோட லொக்கேஷன்? ஒருத்தங்க வெர்ஜின் ஐலண்ட்ஸ்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு புனித தீவுங்கிற மாதிரி அதை வந்து ஐலாக் பண்ணுறாங்க. அங்கே இவங்க பண்ண வேலையை பார்த்தா அது புனிதம் மாதிரி நமக்கு தெரியல. இந்த தீவை வந்து அவர் வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். வெர்ஜின் ஐலண்ட்ஸ்னு சொல்லப்படுகிற அந்த தீவை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. அங்கே தான் வந்து இந்த வேலைகள்லாம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வந்து ஒரு 2005 ஒரு டைம் வந்து கைது செய்யப்படுறாரு. 14 வயது சிறுமிக்கிட்ட வந்து ஒரு தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு சிறுமியோட பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இது வெளியே கொண்டு வருது. ஆமாம், அவர் அரெஸ்ட் பண்ணது வந்து அங்கேருந்து 3 வருஷம் கழிச்சு 2008 அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பையும் வந்து அவர் மேலே வந்து வலுவான ஆதாரங்கள் வைக்கப்பட்டுமே கூட அவருக்கு வந்து தண்டனை காலம் வந்து கம்மியாக தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்து அவர் எங்கே மாட்டுறாரு அப்படின்னா 2019 தான் வந்து மாட்டுறாரு. அடுத்த வருஷமே வந்து சிறையில் வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ இவ்வளோ இதில் வந்து இந்த 30 லட்சம் வெளியில் வந்து 30 லட்சம் ஃபைல்ஸில் வந்து 1-2 தகவல்கள் வந்துருக்கு. ஒன்று காபாவில் இருக்க அந்த கிஸ்வா துணியை வந்து இப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு 330 கேலன் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காரு அவர். சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு பின்னாடி வேற நிறைய தேரி சொல்கிறாங்க. ஆமாம், சில இன்னொன்று நமக்கு டக்குன்னு சல்ஃபியூரிக் ஆசிட் ஒன்று பிரேக்கிங் பேட் ஞாபகம் வரும் சில பேருக்கு, அவங்க வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதுக்கு வந்து எப்ஸ்டீன் சைடு வந்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட அந்த பிரைவேட் ஐலண்ட் இருந்துச்சு இல்லையா, சல்ஃபியூரிக் ஆசிட் காமனாக வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் போன்ற ப்ராசஸ்களில் வந்து பயன்படுத்துவாங்க ஆர்ஓவில். ஆமாம், அதாவது கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றுற திட்டத்துங்களுக்கு. இன்னொன்று இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன், இந்த சாலினேஷன் பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் மிக முக்கியமான வந்து ஒரு ஏஜென்ட்டு. ஸோ அதனால் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன நமக்கு தகவல் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் வந்து 330 கேலன் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டை பையர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு $5000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது எப்போ அப்படின்னா 2018 டிசம்பர் போல் வந்து இந்த பர்ச்சேஸ் வந்து நடந்திருக்கு. ஆனால் வாங்கின பர்பஸ் வந்து இதுக்கு தானா, உண்மையாலுமே அவங்க அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து சட்ட மீறி வந்து ஏதாவது செயல்பட்டுருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அது வந்து இன்னும் வெளிச்சத்துக்கு வரல. ஆனால் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு, அவர் வாங்கினாருன்னு சொன்னோன்னா அப்போ பல யூகங்கள் வந்து வெளில ஆரம்பிச்சிருச்சு. மேபி வந்து டீகம்போஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு உடலை கூட அதில் போட்டு கரைச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம், அதாவது ஸ்ட்ராங்கான சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்ட்ராங் இதில் வந்து ஈஸியாக வந்து கரைச்சிடலாம் அப்படின்ட்டு பல இது வந்து நம்மளும் பார்த்துருக்குறோம், படங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்ஸ்டீன் வந்து இந்த மாதிரி ஒரு குரூரமான ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து ஒரு விளையாட்டு போல் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து பல பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஃபைல்ஸ்லேயே வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி வந்து சித்திரவதை செய்கிற மாதிரி. ஸோ மேபி அப்படியான ஒரு பர்பஸ்க்கு அதை வாங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸும் வந்து நிலவுது. ஆனால் இது சம்மந்தமாக வந்து டிஓஜே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இது வரைக்கும் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. ஆனால் வந்து அவர் வாங்கியிருக்காருங்கிற தகவல் உண்மை. வேற என்னென்ன இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி வருது? ஏன்னா சிலது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அவங்களா ஒரு கதை ஸ்பின் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, சிலது வந்து உண்மையிலேயே வருது. மற்ற தகவல்கள் படிக்கும்போது வந்து பல லட்சம் பேஜஸ் இருக்குதுல்ல, இதை வந்து படித்து டீகோட் பண்ணி சொல்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைக்கிற செய்தியில் வேறு என்னென்ன தெரியுது? இந்த ஒன்று அந்த 30 லட்சம் ஃபைலுங்களோட முடியலை, இன்னும் வந்து அவர்கிட்ட மேபி ஃபைல்ஸ் இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரிடாக்டட் மெத்தடில் தான் வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து வெளில வருது. அதாவது முக்கியமான பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியவர்களோ அவங்களோட பேர் விவரங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டு தான் வந்து வருது. இது வந்து விசாரணையை பாதிச்சிடக்கூடாது. இப்போ முழுவதுமாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் ஏன் வந்து இதில் கூட இருந்த மற்ற யாருமே வந்து விசாரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது போக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து சாதாரண வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்தவர். மேக்ஸ் டீச்சர் வந்து எப்படி இவ்வளோ பெரிய வந்து ஒரு ரிங்குக்கு வந்து வந்தார், அவருக்கான பவர் அக்யூமுலேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா அவரை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் புகழ்ந்து பேசின எவிடன்ஸ் இருக்குது, மஸ்க் பேசினது இருக்குது, பில்கேட்ஸ் வந்து கூடவே தெரிஞ்சிருக்காரு. அதை பற்றி கூட வந்து ஆமாம், அதை பற்றி கூட அவங்க முன்னாள் ஒய்ஃப் கூட சொல்லியிருக்காங்க, நான் வந்து இதை வந்து ஈஸியாக என்னால் கடந்து போக முடியல, இப்படி வந்து இது வந்து வாழ்க்கையோட மிக முக்கியமான வந்து ஒரு கசப்பான நாட்களை நினைவூட்டுது அப்படிங்கிற மாதிரி மெலிண்டா கேட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப உள்ளத்துலேருந்து நல்லவங்களா இருக்காங்க. ஆமாம், ஏன்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க சைடு வந்து இதை மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்தோட இளவரசர் ஆண்ட்ரூமே கூட வந்து
எனக்கு அதை பற்றி தெரியாது, அவரை எனக்கு தெரியும் ஆனால் அவர் பின்ன விஷயங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேக் வாங்கிட்டார். மஸ்கும் அதே தான் சொல்லி, எலான் மஸ்கும் அதே தான் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து எப்ஸ்டீனை தெரியும், அவர் வந்து அவரோட ப்ரைவேட் ஐலாண்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டாரு ஆனால் நான் போகலை, மாப்பிள்ள அவர் தான் சட்டம் அந்த மாதிரி. என்னன்னா அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டு கடைசி நேரத்தில் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவரை தெரியும், அந்த ஆங்கிள் வந்து நிறுத்திக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸ்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து விசாரணையை வந்து இது பண்ணணும். இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நாங்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், தங்களோட மைனர் ஏஜில் எப்ஸ்டீனால் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இது போல் புகார் அளிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். அவங்கள வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள் வந்து பார்க்கக்கூடாது, அவங்களே வந்து ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுறாங்க, அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்படுது. இல்லை, இவங்களுடைய இந்த வெளியே வரக்கூடிய இந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ காமனாக இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க வந்து எதெல்லாம் தப்பு மாரலி ராங்குன்னு சொல்லுவாங்களோ அதை வேணும்னே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கோபாத் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்களை இல்ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மத நம்பிக்கை அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், இது வேணும்னே ஒரு கல்ட்டு மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்களா? இல்லை, இந்த இயல்பை மீறி துள்ளல் அப்படின்னு ஒரு கவிதையெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அதாவது போகாத அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து போகணும்னு தோணும். அந்த மாதிரி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பீச்சில் போய் பார்ப்பாங்க. இது வந்துன்னா இயல்பிலே மனிதர்களுக்கு வந்து அந்த விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு மேலே வந்து அந்த செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற இயல்புல எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அதோட சேர்ந்து அந்த வக்கரம் சேர்றது தான் வந்து எப்ஸ்டீன் மாதிரியான ஆளுங்களோட அந்த ரிங்கு. இப்போ வந்து எப்ஸ்டீன் கூடவே பயணித்த கிஸ்லின் வந்து நாங்கள் அந்த தப்பை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து மறுத்துட்டாங்க. அவங்க என்ன நாங்கள் பொதுவாக வந்து அமெரிக்காவில் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பை ஒத்துக்கிட்டு வந்து சரணடைய போகிறாங்க, இல்லை தப்பு வந்து அதுக்கு வந்து முக்கியமான பொறுப்பு நானாக இருக்கும் அப்படிங்கிற வந்து அப்போ ஒத்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சொல்லப்போனால் வந்து எப்ஸ்டீனுக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து பங்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து மேக்ஸ்வெல் அவர்களுக்கும் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து இளம் பெண்களை வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மேக்ஸ்வெல்லாம் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் டக்குன்னு. கிஸ்லின் மேக்ஸ்வெல் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஒன் ஆஃப் டேட்டிங் மெம்பர். அவர் வந்து ரொம்ப நாள் வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து காதலிக்கல அப்படின்னு அறிவிச்சிட்டா கூட 2 பேரும் ஒன்றாவே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நெருக்கமாக பல பார்ட்டிகளில் வந்து கலந்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து அதே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே வந்து இருக்குது. இவங்க தான் வந்து மேக்ஸ்வெல் அவங்க தான் வந்து எப்ஸ்டீன் அந்த ரிங்குக்கு வந்து பெண்களை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து எப்படின்னா MLM ப்ராஜெக்ட் மாதிரி, நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒரு பல்கான வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறது, போயிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் அமௌண்ட்டு உங்களுக்கும் அமௌண்ட்டு. ஸோ இது வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாத வசதி இல்லாத எளிய மக்களை வந்து டார்கெட் பண்ணி இதை வந்து இந்த வலையில் வந்து அவங்க வீழ்த்தியிருக்காங்க. இல்லை, ஆனால் இவங்களுக்கு இந்த குழந்தைங்க எங்கேருந்து கிடைக்கிறாங்க? சிலர் இவங்க காசாலேருந்து எடுக்கப்பட்ட குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது பொத்தாம்பதும் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் தான். த்ரூஅவுட் வந்து அவங்க எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு மார்க்கெட் இருக்கோ, இப்போ கஷ்டப்படுற ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அங்கேருந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தான் வந்து பார்த்து உலகம் ஃபுல்லாக வந்து இருந்திருக்காங்க. நீங்கள் அந்த சாட்ஸ்லேயே வந்து படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஏரியா மென்ஷன் பண்ணி அவங்க அந்த பெண்களை பற்றியோ இதை பற்றியோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இமெயில் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் பெண்களை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, ரஷ்ய பெண்களை பற்றி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, கனடா பெண்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா நம்ம இங்கேருந்து தான் வந்து பெண்களை வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க, இல்லை வந்து அங்கேருந்து தான் வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது கேன்வாஸ் பண்ணி கூட்டி போயிருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியல. அந்த ஃபைல்ஸில் எல்லா நாடுகளோட சேர்ந்த பெண்களோட பெயர்களும் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட உலகத்துக்கே வந்து எதிரான வந்து ஒரு நடவடிக்கையை தான் வந்து 2 பேரும் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து மசாஜ் செய்ய சொல்லி தான் வந்து இவங்களை வந்து அழைப்பு விடுத்ததாக வந்து தகவல்கள் வந்து அதுலேயே வந்து இருக்குது. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் போங்க மசாஜ் பண்ணுங்கள், மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு இடையில இந்த போனவங்க அடுத்த பெண்ணை கூட்டி வருது, இந்த ரிங் ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது போக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து எப்ஸ்டீன் வந்து நடத்திட்டு வந்தார். அது மூலமாக வந்து தொழிலதிபர்கள் பழக்கமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேக்ஸ்வெல் வந்து முக்கியமாக காரணமாக இருந்திருக்காங்க. தனியாக நாங்கள் வந்து தீவை வாங்கி போகிறோம், இந்த தீவில் வந்து இதெல்லாம் இருக்கும், அதாவது வந்து இந்த எல்டோரா மாதிரி தங்களோட கனவுகளை நோக்கின ஒரு பயணம். ஏன்னா வந்து தங்களோட விருப்பப்படி வந்து எந்த விதமான கேள்வி கேட்பாடுமே கிடையாது, பவுண்டரியுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து அங்கே செய்யலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு கனவு உலகத்தை வந்து விவரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க கூப்பிடுற விதமா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் வாங்க. ஆமாம், இப்படி தான் வந்து அவங்கள வீசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து ஏன்னா ஒரு தீவை வாங்கி அதில் வந்து அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி இது பண்ணுறதுங்கிறது வந்து மேசிவான ஒரு ப்ராசஸ். ஈவன் தோ ஒரு ஃபைனான்ஷியலாக இருந்தால் கூட ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இல்லை வந்து ஒரு அதிகார பலம் இல்லாமல் வந்து அது பண்ண முடியாதுல்ல. அதை வந்து அவர் கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணி இருந்திருக்காரு வேறு. ஸோ ஒரு ப்ரைவேட் ஜெட் போய் இறங்குறதுக்கு இருந்திருக்கு, அவருக்கு இப்போ ப்ரைவேட் ஜெட் இருந்திருக்கு.
அந்த சேட்லாம் கூட ரிலீஸ் ஆயிருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட 19 டைம் நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கிறாராம் கூட. டக்குன்னு சொல்லிட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நான் அங்கெல்லாம் போனது கிடையாது. அவரை தெரியும், நல்ல மனுஷன், நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் நான் அங்கெல்லாம் போனது இல்லை. அதை வந்து கையை விரிச்சிட்டாரு அவர். சொன்னால் இந்த மாதிரி சொல்கிறேன், அவர் கூட ப்ரைவேட் ஜெட்டில் போயிருக்காங்க, பழகிறதுக்கு நல்ல இனிமையான மனிதர்கள்லாம் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு தீவை பற்றி தெரியாது அப்படின்ட்டார். ஸோ இது இப்போ நமக்கு வந்து இவ்வளவு 10,000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குதில்ல. அதே நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லைனா பாதிக்கப்பட்டவங்களோட சைட்லேருந்து இதை வந்து எப்படி அதை வந்து டீல் பண்ணுவாங்க? இவ்வளோ ஒரு மனித குலத்திற்கே எதிரான வந்து ஒரு கிரைம் இது. இதை வந்து எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கடந்து போக முடியும்? ஒரு ப்ராப்பரான குற்றச்சாட்டு இது வரைக்கும் 2 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக எந்த கைது நடவடிக்கையும் இதுவரையும் வந்து மேற்கொள்ளப்படலை. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போது நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, யாராக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ உலகத் தலைவர்களில் பலருடைய பேர் இதில் அடிபடும். இப்போ நீதின்னு யார்கிட்ட போய் கேட்டு நிற்கிறது? இல்லை, இதை பொதுவெளியில் உங்களுக்கு ஏன் போகிறதுக்கு எந்த இடமே இல்லைன்னா பொதுவெளியில் உடச்சிடணும்ல. ஓகே, அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். எக்ஸ்போஸ் இப்போ நீங்கள் சொல்லாத போது அது என்ன ஆகும்னா, பொய்களுக்கு வந்து 10,000 கால்கள்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெகுலேஷனாக வந்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, தலையும் தெரியாது காலும் தெரியாதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகம் வந்து அதுக்கே தலைக்கால் வரைஞ்சிருவாங்க. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு விஷயமும் வந்து இதில் பார்த்தோம், ட்விட்டரில் வந்து ஒரு இது பச்சு, டாக்டர் படத்தில் அந்த பெண்களை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கு, அந்த அங்கேயும் வந்து இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வெளில வந்திருக்கு. express.co வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த வக்கரத்தோட வெளிப்பாடை வந்து இது ஒரு எக்ஸ்ப்ரோஸ் பண்ணலை அப்படின்னா இது தப்பு, இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம இன்னைக்கு ஜென்ரேஷனில் சொல்லலை அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட பல எப்ஸ்டீன்கள் வந்து நமக்குள்ளேயே வந்து இருப்பாங்கல்ல. என்னைக்கா இருந்தாலும் நீ இன்னைக்கு இறந்து போயிடலாம், இல்லை இன்னைக்கு நீ இதுல இருந்து தப்பிக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் வந்து உன்னோட முகத்திரை கிழிக்கப்படும் அப்படின்னு எப்ஸ்டீன் இன்னைக்கு இல்லைனாலும் மேக்ஸ்வெல் இருக்காங்கல்ல. ஃபியூச்சரில் அப்படி ஒரு தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்காகவாது வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து கேள்வியாக இருக்குது. இங்கே எல்லா அதிகாரமுமே ஒரு நாளில் விழுந்துடும். அப்படி இது வரைக்கும் விழாத சரித்திரம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதோட தொடக்க புள்ளியாக வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அமைப்புகிட்ட நீங்கள் போக முடியலை அப்படின்னா, சோஷியல் மீடியா மாதிரியான ஒரு வலுவான வந்து ஒரு இடம் கிடையாது வெகுஜன மக்களுக்கு வந்து தங்களோட கோரிக்கையில் வைக்க. இவ்வளோ பெரிய ஆட்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்க நிம்மதியாக இருந்துட முடியுமா? இல்லை இப்போது டாக்குமெண்ட்ஸாக இப்போ வைக்கிறாங்களே, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்திருக்கு, பேர் வந்ததுனால தானே வந்து ஒவ்வொரு பில்லியனரும் ஒவ்வொரு தொழிலதிபர்களும் தங்களை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ எதுவுமே வெளில வரல, இவங்களோட பேரை அவங்க மறைக்காம விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க இதை பற்றி பேசியிருப்பாங்களா? இல்லை யாராவது வந்து தன்னாலும் வந்து ஆமாம்மா எனக்கு அவர் தெரியும்னு வந்து அவ்வளோ வந்து வெள்ளுடை வேந்தர் மாதிரி யாராவது பேசவா போகிறாங்க? ஏன்னா அவங்க சிக்கிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்கல்ல. ஸோ அவங்கள நீ வந்து ஏன் வர்ற, அவனையும் தூக்கி உள்ளே போடு, பேசு, எனக்கு ஒரு விசாரணை தானே கேட்க போகிறாங்க. உங்களை பற்றி தகவல்கள்லாம் சொல்லுங்கள். இவ்வளோ பேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், இறந்தும் போயிட்டான், ஆனால் இவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு தான் கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குல்ல, அதை நோக்கினதானே வந்து அந்த விசாரணை நடக்கணும். அதுதான் வந்து நம்மளோட கேள்வியாக இருக்கு. இறுதி கேள்வி ஒன்று என்னென்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிறது, அப்பப்போ வெளியே வர்றதுக்கான ரீசன் என்ன? மேபி விசாரணையோட போக்கு புரியுது, பட் இப்போ வெளியே வர்றதுக்கான ரீசன் என்ன? இன்னொன்று வந்து இவர் ஒரு மொசாட் ஏஜென்ட்டு, உலகத்தில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது இதை போட்டு மேனேஜ் பண்ணுவாங்க, நம்ம ஊர் பாலிடிக்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எப்ஸ்டீன் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய பிரபலமாக அறியப்பட்டவர். அதாவது ஷார்ட் பீரியடில் வந்து பங்குச்சந்தை நிபுணர், பொருளாதார மேதை, பங்குச்சந்தை நீ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி. ஏன்னா அவரோட பேக்ரவுண்ட் அப்படி தான் இருந்துச்சு. சாதாரண ஸ்கூலில் படித்தவர், மேக்ஸ் வாத்தியாராக இருக்கார். டக்குன்னு போயிட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து அங்கே போயிட்டு இந்த புரோக்கர் மாதிரியான வேலை பார்க்குறாரு. ஆன்லைனில் வந்து ட்ரேடு வாங்கி ஷேர் வாங்கி விற்கிறதுக்கான வேலை பார்க்குறாரு. இந்த பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸில் வர்ற மாதிரி டக்குன்னு அந்த ஒன் டே வந்து அவருக்கு எல்லா நாளும் அந்த இதுவாக இருந்திருக்கு, ஹாப்பினஸ் கொடுக்குறனால இருந்திருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இப்படியான ஒரு பயணம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த பயணங்களில் யாரெல்லாம் அவரோட மீட் பண்ணாங்கங்கிற ஒரு வரலாறு இருக்குல்ல. இவங்க இந்த அவரோட இந்த வக்கர புத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கோர் கேங்கு, அந்த கேங்கை வந்து பிடிக்கணும். இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து அந்த பேர் அடிபட தொடர்ந்த உடனேயே அந்த 2005 வந்து எப்ஸ்டீனை பற்றியான ஒரு தவறான வந்து கருத்தாக்கங்கள் வருது அப்படின்னு சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, ரஜா தவறான கருத்தாங்கலாம் கிடையாது, உண்மையாலே இருந்தாலும் இப்படி தான் அப்படின்னு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. இது எது வரைக்கும் வருதுன்னா, ட்ரம்ப் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கை சொல்லும் போதே வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சார். அவர் வெளியிட்டது தான் அந்த கருப்பு மையோட வெளியிட்டது. இந்த ஜனவரியில் தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனால் வந்து 30 லட்சத்தோட, ஏன்னா இது ஏற்படுத்தின தாக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ மேபி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளில வரலாம், வரப்போகிற டாக்குமெண்ட்ஸில் யார் யார் பேர் இருக்க போகுதோ அப்படிங்கிறது தான் வந்து மேபி பலரோட பயத்துக்கு காரணமாக கூட இருக்கலாம். ஓகே, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டீகோடாகி வந்துக்கிட்டே இருக்குது. பட் இப்போ இந்த தகவல் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாதம். நன்றி.
ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.